திருமாவளவனை ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சந்திச்சு பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், திமுகவினுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், திமுகவினுடைய அந்த அடித்தள கட்டுமானம் இருக்குல்ல, அந்த கட்டுமானம் இந்தியாவில் எந்த கட்சிக்குமே இல்லைனார். நான் ஏன் சொல்றேன்னா, எடப்பாடிக்கு இதெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, ஒரு கிளை செயலாளர் இப்போ அந்த ஓட்டு லிஸ்ட்டை வாங்கினான்னா திமுக எவ்வளவு, அதிமுக எவ்வளவு, காங்கிரஸ் எவ்வளவு, கம்யூனிஸ்ட் எவ்வளவு, நமக்கு எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிற லிஸ்ட்டை எங்கே வச்சுருப்பான்? ஒரு கிளை செயலாளர் வச்சிருப்பான் திமுகவில். இது எந்த அடுத்த அதிமுக தான், வேற எந்த கட்சிக்கு இந்தியாவில் இப்படி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது சொன்னது. இன்னொன்னு சொல்லியிருக்காரு திரும்ப, மோடிக்கு தமிழ் தெரியாம போச்சு, நல்ல வேலை தமிழ் தெரிஞ்சிருந்தா அவர் தமிழ்நாட்டையும் ஈஸியா பிடிச்சிட்டுப்பாரு அப்படின்றாரு. ஆமா, ஏன்னா இவர்கள் உணர்ச்சி வசப்படுவான் தமிழர்கள். எப்படி உணர்ச்சி வசப்படுவான்? எதிரி எதை சொன்னாலும் அப்புறம் எதிரியை பார்த்துக்கலாம், முதல்ல நம்ம பாவம்னு சொல்லிட்டாயா நம்மளை. ஏன்னா இவனுக்கு இரக்க சிந்தனை உள்ளவன், அதுதான் இவனுடைய பலவீனமே. இப்போ தொழிற்சங்கத்தை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர் என்ன பண்ணாருன்னா, ராமகிருஷ்ணன் ஒருத்தரை தொழிற்சங்கத்தை கொடுத்த ஒரு ராஜ்யசபா எம்பி ஆக்கி 10 முதல் 20 லட்சம் வாக்கு அதில் இருக்கும். எதுல? தொழிற்சங்கத்தில். இப்போ இந்த ஜெயக்குமார் தொழிற்சங்க தலைவர் ஆன பிறகு இல்ல ஜெயக்குமார் அவர் பேரும் ஜெயக்குமார். ஆமா ஆமா, கமலக்கண்ணன் ஜெயக்குமார் கூட கமலக்கண்ணன். இவர்கள் எல்லாம் அதிகாரத்துக்கு வந்த பிறகு அந்த தொழிற்சங்க சுக்குநூறா போச்சு. அண்ணா தொழிற்சங்கம். அதே போல நம்ம கரூர் விஜயபாஸ்கர் தொழிற்சங்க தலைவராக கொடுத்து ஒண்ணுமே இல்லாம போச்சு. 20 லட்சம் வாக்கு அதுல இருக்கு. எவ்வளவு? 20 லட்சம் வாக்கு. அவங்க சொன்னா ஓட்டு போட்டுருவாங்க. ஆனா அந்த 20 லட்சம் வாக்கு தொழிற்சங்கத்துக்கு சரியான தலைவர் இல்லாத காரணத்தினால அதிமுக பலவீனமா நிக்குது. சரி, அதிமுக பலவீனமா நிக்கு. இப்ப எடப்பாடி இதையெல்லாம் ஒரே ஒன்மேன் பார்ட்டியாக அத்தனையும் ஒருங்கிணைத்து ஆட்சிக்கு அதிகாரத்திற்கு வருவதற்கு 25 மணி நேரம் உழைக்கிறார். எத்தனை மணி நேரம்? 25 மணி நேரம். ஆமா, 24 தானே. இல்ல, 1 மணி நேரம் சேர்த்தே உழைக்கிறார். அதாவது ரொம்ப அதிகமா உழைக்கிறாருன்னு சொல்றீங்க. பாக்குறவங்க என்னப்பா இது புதுசா 25 மணி நேரம் சொல்றாரு பாண்டியன். அதாவது 24 மணி நேரம் தான் உலகத்துக்கே தெரியும், பூமி சுத்துறது அவ்வளவுதான். ஆனா எடப்பாடி யாரை நம்புறது? உள்கட்சி, எதிர்கட்சி, வெளிக்கட்சி, திமுக, சசிகலா, ஓபிஎஸ், டிடிவி, இத்தனை சக்கர வியூகங்கள். இதை இப்போ பிஜேபி மூலம் அதை ரூட்டை கிளியர் பண்ணி நயினார் நாகேந்திரனை தன்னுடைய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துட்டார்.